அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயந்தீர்ப்பார், அநேக ஜனங்களைக் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி வாளை எடுப்பதில்லை, இனி அவர்கள் போரை கற்றுக்கொள்ளவுமில்லை. ஏசாயா 2-4. கடவுளின் வழிகாட்டுதல் மனிதகுலத்தை அழிவிலிருந்து விலக்கி, வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி வழிநடத்தும் ஒரு உலகத்தை இது விவரிக்கிறது. முக்கிய யோசனைகள். 1. இறுதி நீதிபதியாக கடவுள். 2. வன்முறையை முடிவுக்கு கொண்டுவருதல். 3. மாற்றம். 4. அமைதியின் உலகம். தேசங்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதற்குப் பதிலாக ஒன்றாகச் செயல்படும். எடுத்துக்காட்டு 1. 2 அண்டை நாடுகள். பல ஆண்டுகளாக சண்டையிட்டு வரும் 2 அண்டை நாடுகளை கற்பனை செய்து பாருங்கள். எல்லை பிரச்சினைகள், அரசியல் பதட்டங்கள் மற்றும் அவநம்பிக்கை. ஆனால் ஒரு நாள், இரு நாடுகளும் கடவுளின் நீதி மற்றும் அமைதிக்கான வழியை பின்பற்ற முடிவு செய்கின்றன. படைகளை தயாரிப்பதற்குப் பதிலாக அவர்கள் பேசவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் தொடங்குகிறார்கள். ஆயுதங்களை கட்டுவதற்குப் பதிலாக அவர்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பண்ணைகளை கட்டுகிறார்கள். தாங்கிகள் மற்றும் ஏவுகணைகளுக்கு ஒரு காலத்தில் செலவிடப்பட்ட பணம் இப்போது உணவு, கல்வி மற்றும் பொது நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. வீரர்கள் பொறியாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களாக மாற மீண்டும் பயிற்சி பெறுகிறார்கள். இது வாள்களை கலப்பை கொழுக்களாக மாறுவது போன்றது. அவர்கள் அழிவிலிருந்து வளர்ச்சிக்கு நகர்ந்துள்ளனர். இப்போது, எப்படி போராடுவது என்பதைக் கற்றுக்கொள்வதற்குப் பதிலாக, மக்கள் எப்படி ஒன்றாக வாழ்வது என்பதைக் கற்றுக்கொள்கிறார்கள். உதாரணம் 2. மோதலில் 2 குடும்பங்கள். ஒரு சுற்றுப்புறத்தில் 2 குடும்பங்கள் எப்போதும் வாக்குவாதம் செய்து சண்டையிடுகின்றன. குழந்தைகள் ஒருவருக்கொருவர் தவிர்க்கிறார்கள், பெரியவர்கள் வெறுப்புணர்வை கொண்டுள்ளனர். ஒரு நாள், அவர்கள் கடவுளின் போதனைகளை பின்பற்ற முடிவு செய்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள், மன்னிக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவமதிப்பதை நிறுத்துகிறார்கள். பண்டிகைகள் மற்றும் அவசரகாலங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். ஒரு காலத்தில் சண்டைகளை உருவாக்கிய அதே கோபம் இப்போது ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது.